ரூ. 15,000 ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில. பட் அதில எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோவில் நாம ரூ. 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்ல கேமரா செட்டப் இருக்க மாதிரி, 5G சப்போர்ட் இருக்க மாதிரி அண்ட் அதே சமயம் கேமிங், பேட்டரி, டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்லா இருக்க மாதிரியான மொபைலை இந்த வீடியோவில் நம்ம சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரூ. 15,000 ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் 15,000 பார்க்கும்போது. பட் பிரைட்னஸ் ஆகட்டும், அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும், மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் கேமரான்னு வரும்போது 64+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை. மேபி Android 15 வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே எந்த வித குறையும் வைக்கல. பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இங்கே எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை. 4GB 128GB வேரியன்ட் 15,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 15,000 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Neo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தரும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். 1920 ஹெர்ட்ஸ் PWM டிம்மிங் இருக்கிறதால ஐக்கு அந்த வித பிரச்சனையும் வராது. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுமே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் ஒரு சின்ன நெகட்டிவ், Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6080 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 10 5G பேண்டுக்கு மேலவே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. அண்ட் போக்கோ மொபைல் அப்படின்றதால நமக்கு IR பிளாட்சருமே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த மொபைலோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மொபைல், இப்போ புதுசாக தான் லான்ச் பண்ணாங்க. பட் Android 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். Android 13 ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் போக்கோ X6 Neoவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவ்.
50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு ஓஏஎஸும் இருக்குது அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓஏஎஸ் இருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இது வீடியோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் MediaTek Dimensity 7025 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ்அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120 Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே நமக்கு AMOLED 120 Hz இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ், வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7050 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட்டை விட 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16Kக்கு வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15Kக்கு கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம் அண்டு ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சார் இல்லை அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Realme P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ்
16,000 உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ₹1,000 வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.